சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. இன்றைய நித்திய வார்த்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய வார்த்தை முன்பே நன்றி சொல்வது. பிரியமானவர்களே, நாம் கேட்டிருக்கிறோம் அல்லது நீங்களே சொல்லியிருக்க கூடும், ஒருவர் சில காரியங்களை செய்வதற்கு முன்பதாகவே தேங்க்யூ இன் அட்வான்ஸ் என்று சொல்லுகிறோம். இந்த காரியம் ஒரு நல்ல ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் அவரால் முடியும், அவர் செய்வார் என்கிற காரியத்தை நாம் நம்புகிறோம். பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட சிந்தனை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நமக்குள்ளாக நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கவே சான்ஸே இல்லைங்க. ஏனென்று சொன்னால் நாம் நன்றி சொல்லுகிற மனப்பான்மை இருக்கும் பொழுது நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் கர்த்தர் கண்டிப்பாக வாய்க்க செய்வார். ஆகவே இந்த நோக்கத்தோடு கூட இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிரியமானவர், இந்த நாளை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பியுங்கள். அப்படி சொல்லும் பொழுது அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். தொடர்ந்து கர்த்தர் உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காகவும் உம்முடைய வார்த்தைக்காகவும் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வண்ணமாக நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிற சகல நன்மைகளுக்காக முன்கூட்டியே நன்றி சொல்லுகிறோம். கர்த்தராகி நீர் எங்களுக்காக சகலவற்றையும் செய்ய போகிறீர். ஆண்டவரே, எங்களுக்காக வழி ஆயத்த பண்ண போகிறீர். எங்களை விட்டு விலகாமல் ஆண்டவரே சகல நன்மையினால் ஆசீர்வதிக்க போகிறீர். உமக்கே துதி கன மகிமை இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். Thank you for watching. We hope you've been blessed by today's eternal word. Don't forget to follow us for more updates and subscribe to our channel to stay tuned with our latest content. Do you have any questions or inquiries? Feel free to reach out to us. Looking for a church here in Bangalore? We welcome you to Eternal Life Fellowship Church. Please visit us during our Sunday services at 8:30 a.m. for English service and 10:30 a.m. for Tamil service. God bless you.